குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் இந்திய குடிமையியல் பணிகள் தேர்வில் 546வது இடம் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார். இது பற்றி நம்முடன் பேசுவதற்காக குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் கவின்மொழி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். மேம், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க தேர்ச்சி அடைந்திருக்கீங்க. இதற்காக நீங்க எவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணீங்க? எத்தனை வருஷமா இதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நான் வந்து 2020 வந்து என்னோட ப்ரிப்பரேஷனை வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர்ல முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணேன் மேம். அதுக்கப்புறத்துல இருந்து 5 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சங்கர்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தான் வந்து ஃபர்ஸ்ட் கோச்சிங் போனேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 அட்டம் போக எதுவுமே கிளியர் ஆகாம இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம எதுக்காக இந்த கோலை எடுக்கிறோம் அப்படின்றதுனால நான் வந்து ஓகே நம்ம எங்கேயுமே தளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்தேன். அதுலதான் வந்து எனக்கு டிஎன்பிசியில குரூப் 2 கிளியர் ஆகி இப்போ வந்து முனிசிபல் கமிஷனரா குன்றத்தூர் முனிசிபாலிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஜாப் எனக்கு எடுத்த பிறகுதான் வந்து பிரிலிம்ஸ் யூபிஎஸ்சியில கிளியர் ஆச்சு. டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ல இருந்து டிஎம்ஏ, டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அடிஷனல் டைரக்டர்ல இருந்து எல்லாரோட கைடன்ஸ் அண்ட் அவங்களோட சப்போர்ட்னால நான் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ அப்பியர் ஆனேன். அந்த இன்டர்வியூல என்னோட 4th அட்டம்ப்ட்ல வந்து ஐ செக்யூர்டு ஆல் இந்தியா ரேங்க் 546 மேம். ஓகே, நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க. அந்த ஜாபை நீங்க பார்த்துட்டே எப்படி உங்களால இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுது? எப்படி வந்து நீங்க டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க? இது வந்து இந்த 1 வருஷத்துக்கான உழைப்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இதுக்காக வந்து இதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து 4 இயர்ஸா பண்ணதுனால மட்டும்தான் வந்து இந்த வருஷம் வந்து என்னால வந்து எஃபர்ட் வந்து ஒர்க்கிங்கா இருந்தாலுமே வந்து அதுக்கான எஃபர்ட்டை வந்து ப்ராப்பரா கொடுக்க முடிஞ்சது. அண்ட் ப்ரிலிம்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இல்லைன்னா வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் ஆயிருக்காது. ஸோ மெயின்ஸ்க்குமே வந்து ஆல்ரெடி நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேனோ அதெல்லாமே தான் வந்து மொத்தமா வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தான் வந்து இந்த மெயின்ஸ்ல நான் வந்து எஃபர்ட் போட்டது எல்லாமே. நாட் தட் என்னால வந்து ஒர்க் பண்ணும்போது இதுக்கான பெரிய டைம் என்னால கொடுக்க முடியல. நான் ட்ரைனிங்ல இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ என்னால என்ன முடியுமோ என்னோட கமிஷனர் கூட இருந்த பேட்ச்மேட்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்துச்சு நான் மெயின்ஸ் படிக்கும்போது. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட் தான் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து புஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நகராட்சி ஆணையராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்க ரேங்க்குக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பொசிஷன் இப்போ உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிடைக்கும் மேம்? ஐ எக்ஸ்பெக்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வரும் மேம். பட் வந்து நான் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸில் யூபிஎஸ்சி என்ன அலாட் பண்ணுவாங்கன்னு வந்து ஐ ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ. மேம், உங்களோட அடுத்த இலக்கு என்ன மேம்? திரும்பவும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். திரும்ப வந்து இது இந்த ஜாப்க்கான பெரிய ரீசனே ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு தான். ஸோ இன்கேஸ் எனக்கு ஐஏஎஸ் கிடைக்கலன்னா வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன் ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும். ஓகே மேம், நீங்கள் திரும்பவும் வந்து இந்த எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்கள் பதிலை எடுத்துக்கிறோம். இணைப்பில் வந்து உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வாழ்த்துக்கள் மேம் நியூஸ் 7 தமிழ் சார்பா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் இந்திய குடிமையியல் பணிகள் தேர்வில் 546வது இடம் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார். குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் இந்திய குடிமையியல் பணிகள் தேர்வில் 546வது இடம் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார்.
குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் இந்திய குடிமையியல் பணிகள் தேர்வில் 546வது இடம் பெற்று தேர்ச்சியடைந்திருக்கிறார். குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் இந்திய குடிமையியல் பணிகள் தேர்வில் 546வது இடம் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார்.